வணக்கம் விவசாயிகளே. சிறுவனூரிலிருந்து உங்கள் விவசாயி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரண்டை எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டா என்ன நன்மை, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், பிரண்டையிலையும் காய் முளைக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை எப்படி சாப்பிடணுன்றேன். இப்போ பார்த்தீங்களா, பிரண்டை இப்படி தண்டு தண்டாக இருக்கா. இதில் இந்த ஃபஸ்ட்டு 1வது தண்டு 2வது தண்டு இந்த கொழுந்து மாதிரி இருக்கிற பகுதியை தான் பறிச்சுட்டு அதில் சைடில் கூர்மையான பகுதி இருக்கும், அதை வெட்டிட்டு துவையலாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிடலாம். புளியை கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டையில் கால்சியம் சத்து இருக்கிறனால நம்மளுக்கு உடம்புக்கு எலும்பு வலுவை பெறும். அடுத்து என்னன்னா, நம்ம வாய்ப்புண்ணு குடற்புண்ணு இதுக்கெல்லாம் இது போக்கிரும். அடுத்து என்னன்னா, நம்ம மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இது குறைக்கும். அடுத்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இது கர்ப்பிணிகளும் பாலூற்ற தாய்மார்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் கொஞ்சம் எதுவுமே அதிகமாக இருக்கிறனால அதை சேர்த்துக்கலாம்ன்றது மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம், சரிங்களா. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சிறுநீரகத்தில் பிரச்சனை உள்ளவங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது அதிகமாக சாப்பிட்டோம்னா சிறுநீரகத்தில் கல் உருவாகும். அதனால் பெரும்பாலும் எந்த நோய் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, சரிங்களா. இப்போ என்னென்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம அளவா துவையலாவோ அப்பப்போ எடுத்துக்கிட்டால் இந்த பிரண்டையும் நம்ம உடம்புக்கு நல்லதையே செய்யும், சரிங்களா. நன்றி உறவுகளே. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.